ஹாய் கைஸ், இன்றைக்கி சுச்சி செல்லாட்டி அப்படிங்கிறவங்க தன்னோட ஃபஸ்ட்டு மூவியாக டைரக்ட் பண்ணி இந்த வருஷத்தோட பிகினிங்கில் ரிலீஸ் ஆன கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூன்னு சொல்கிறத விட ஒரு அப்ரிசியேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் ஒரு அருமையான நல்ல படம். நீங்கள் ஏதோ ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இமிடியேட்லி யூ கேன் செக் திஸ். ஸோ இந்த படம் ஒரு இங்கிலீஷ் மூவி, பட் இந்தியாவில் நடக்கிற ஒரு இந்தியன் ஸ்கூலில் நடக்கிற இந்தியன் ஆக்டர்ஸ் தான் இந்த படம் ஃபுல்லாகவே இருப்பாங்க. பட் இட்ஸ் அ இங்கிலீஷ் மூவி. அதுமாரி இந்த படம் இந்த டேரக்டருக்கு மட்டும் ஒரு ஃபஸ்ட்டு படம் கிடையாது. இந்த படத்தில் கனி கசிருத்தி அப்படின்னு ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்க. அவங்கள தவிர மீது எல்லாருமே வந்து நியூ ஃபேஸஸ் தான். ஸோ இந்த படத்தோட கதை, மீரா அப்படிங்கிற ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பொண்ணு இருக்கா. அந்த ஸ்கூல்லே பயங்கரமாக படிக்கக்கூடிய பொண்ணு. அந்த ஸ்கூலில் அந்த வருஷம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பையன் ஜாயின் பண்ணுறான். மீராவும் ஸ்ரீயும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேரலி மீராவுக்கு அவங்க அம்மாவை அந்தளவுக்கு பிடிக்கவே இல்லை. பட் அவங்க அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூர்டான ரொம்ப ஒரு நல்ல அம்மாவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 பேரோட லைஃப்பில் அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ். அதுலேயும் முக்கியமாக மீரா அவங்க அம்மா, அவங்க தான் வந்து இந்த படத்தோட மெயின் லீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மீராவோட அந்த அடலசன் பீரியட் அவள் எப்படி கடந்து போனா அப்படிங்கிறது தான் இந்த படம். ஸோ சுற்றி ஒரு 3 கேரக்டர் மட்டுமே வச்சு தான் இந்த படம் வந்து மூவ் ஆகும். ரொம்ப ஒரு சிம்பிளான லைன் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் இந்த படத்தில் க்ரியேட் ஆகிற அந்த சிச்சுவேஷன்ஸு, அந்த காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது, ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற நமக்கு அந்த டென்ஷன் உருவாக்குறதுங்கிறது பயங்கரமாக இருந்துச்சு நிறைய சீனில். பட் நம்ம எதிர்பார்க்குற டெம்ப்ளேட் விஷயங்கள், டெம்ப்ளேட்டாக எமோஷனை போட்டு தாளிக்காமல் ரொம்ப சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அந்த படத்தை. ஸோ முக்கியமாக இந்த படத்தில் மீரா கேரக்டர் நடித்த அந்த பொண்ணு, இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து 21 வயசு ஆகுது. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போது ஒரு 18-19 வயசு தான் இருக்கும். அந்த ஏஜில் இந்த டேரக்டர் வந்து எப்படி அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து இவ்வளோ ரியலிஸ்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை, அதுவும் முக்கியமாக இந்த படம் வந்து எதை பற்றி பேசுதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 18 வயசில் அந்த அடலசன் பீரியடில் அந்த ஒரு பொண்ணுக்கு நடக்கக்கூடிய மனதளவு மாற்றங்களாக இருக்கட்டும், உடலளவு மாற்றங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தான் இந்த படம் பேசுது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு 18 வயசு பொண்ணு இந்தளவுக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிக்குது அப்படிங்கிறது வேறு லெவல். உண்மையிலே இந்தியாவில் பெண்களோட வாழ்க்கையை பேசக்கூடிய படம் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுலேயும் ஒரு டீனேஜ் அடலசன் பொண்ணோட வாழ்க்கையை பேசுகிற ஒரு படம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த வகையில் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக எடுக்க முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுது. ஒரு பேரண்ட் எப்படி இருக்கணும், தான் பொண்ணை எப்படி வளர்க்கணும், இன்றைய தேதிக்கு ஸ்கூல்ஸ் எந்த லெவலில் இருக்குது, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எந்த லெவலில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீனில் 3 பசங்க வந்து தான் கூட படிக்கிற பொண்ணுங்களே படிக்கட்டில் ஸ்கர்ட் போட்டு மேலே ஏறும்போது அதை ஃபோட்டோ எடுத்துருவானுங்க. அதே இந்த மீரா கேரக்டர் போயிட்டு பிரின்சிபல் கிட்ட சொல்லும். பிரின்சிபல் சொல்கிற அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்து ஸ்கர்ட் போட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டுலாம் வந்து ஸ்கூலுக்கு வராங்க, அதனால தான் பிரச்சனை அப்படின்ட்டு. அப்படியே எனக்கு வந்து இந்த ரியல் டைம் சினாரியோ தான் ஞாபகம் வந்துச்சு. 3-4 டேஸ் பேக் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணை வந்து பண்ணிட்டாங்க, ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டு. மேனேஜ்மெண்ட் இமீடியட்டாக இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, 8:30 வந்து பொண்ணுங்க வந்து ஹாஸ்டலுக்குள்ளே வந்துடணும் அப்படிங்கிறது ரூலு. இப்போ அந்த 8:30 அப்படிங்கிறத 6:37 வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வந்து வெளில வந்தால் தானே பிரச்சனை. நீங்கள் பொண்ணுங்க எல்லாத்தையும் உள்ளே வச்சு பூட்டிட்டா எப்படி பிரச்சனை நடக்கும்? ஸோ கம் டு த மூவி. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த படம் வந்து டிஸ்கஸ் பண்ணுது. இந்த படத்தோட டைட்டில் கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்போ வந்து ப்ரூவ் ஆச்சு இந்த படத்தில் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுற பையன்ட்ட அவங்க அம்மா வந்து நல்லா பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து டீச்சர்ஸுமே வந்து அந்த லேடி டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து அந்த பையன்ட்ட நல்லா சிரித்து பேசும்போதெல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி பொசசிவ் ஆகும். ஸோ வந்து பொண்ணுங்க எப்போயுமே பொண்ணுங்க தான். அது வந்து அவங்க அம்மாவாக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், யார் பேசினாலும் நான் வந்து பொசசிவ் ஆவேன் அப்படிங்கிறது அந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் மீரா அவங்க அம்மாவை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த வண்டியில் போகும்போது டக்குனு இப்படி வந்து கட்டி பிடிச்சிட்டு போவா. ஸோ அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர மியூசிக் போட்டு அப்போல்லாம் எலவேட்லாம் பண்ண மாட்டாங்க, வளவலன்னு எதுவுமே பேச மாட்டாங்க. பட் அந்த சீனை ரொம்ப நறுக்குன்னு ரொம்ப அழகாகவே வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அந்த எண்டிங்குமே. ஸோ மொத்தத்தில் ஒரு நல்ல படம் அண்டு ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். குழந்தைங்களை தவிர்த்துட்டு இந்த படம் பார்க்குறது பெட்டர். ஸோ தேங்க்யூ கைஸ், பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.